ஓபிஎஸ் மட்டும் தனிச்சு நிற்கிறாரு. ஓரளவுக்கு எல்லாருமே ஏதோ ஒன்று செட்டில் ஆயிடுவாங்க மாதிரி தெரியும் போது ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு. டிடிவி போகும்போதே நானும் வந்துட்டுமாங்கிற மாதிரி தான் அவர் பாவம் பேசினாரு. ஆனால் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாரு. இல்லை அமித்ஷா ஒரு மாதிரி பேசி சேர்த்துருவாரா? இப்போ போகும்போது மோடியெல்லாம் பேசி திருப்பி ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குவாங்களா? இல்லை திமுகவோட வருவாரா? இல்லை விஜய்கிட்ட போவாரா? இப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, காங்கிரஸ் விஜய் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி விஜய்க்கு ஒரு பிம்பத்தை தர வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் எப்படினாலும் நடக்கும். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்குங்க, அவர் கம்ப்ளீட்டாக முக்குளத்து ஓட்டு இல்லை முக்குளத்து மக்கள் பூரா ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கலைங்க. என்னன்னா, கம்யூனிட்டியில் பிறக்கிறதுனால நம்ம கம்யூனிட்டி ஐக்கான ஆக முடியாது. கம்யூனிட்டிக்கு செஞ்சிருக்கணும் ஏதாவது. அப்படி செஞ்சது சசிகலாமா தான். சசிகலாமாவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அப்படின்னா அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். இவங்க 2 பேருமே அதிமுகக்குள்ள ரீஎன்ட்ரிக்கு தான் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அது நடக்காது. அது இல்ல, ஜீரோங்க. இனி முயற்சி பண்றதுல அர்த்தம் இல்லை. அப்படின்னா மன்னார்குடி சைட்ல இருக்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து போட்டி வேட்பாளர்களை நிறுத்துறதுங்கிறதுல கிட்டத்தட்ட உறுதியாயிட்டாங்க. அதாவது எங்கெல்லாம் அதிமுக போட்டியிடுதோ அங்கெல்லாம் அவங்க பிஜேபியும் பகிர்ச்சிக்க தயாரா இல்ல. அது ஒரு சிக்கல் அதுல. ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா டோட்டலா நம்ம அவுட் ஆயிடுவோங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை அரசியல் புரசலா அவங்க பிஜேபிக்கும் தெரியும், அதிமுகவோட தலைமைக்கும் தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுல உறுதியா இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் அட்மிஷன் இல்லைங்கிறதுல ஒரு உறுதியா இருக்காரு.